ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்போது ரொம்ப நாள் கழித்து உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இதுதான் ரவி அண்ணன். பார்த்தீங்கன்னா இங்கே நைட்டு மலையில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். இது ஒரு சின்ன ஒரு கேம்ப் போடுற மாதிரி. அப்போது ரவி அண்ணனை பார்த்தா தெரியுதா? அண்ணன் நம்மளோட அண்ணன். ஏற்கனவே நம்ம மாங்காய் பறிக்கிறது எல்லாத்துக்கும் உதவியாக இருப்பார். நம்ம பைக் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுதா? இப்போ நம்ம இப்போ காட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இங்கோடி என்ன விஷயம்னா கரண்டே கிடையாது. நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லைட்டு தெரியாது. எங்கள் கையில் இருக்கக்கூடிய லைட்டு ஹெட் லைட்டு இவ்வளோ தான். சரி, இதை வாட்ச் பண்ணுங்கள் சரியா? கண்டினியூஸாக நம்ம வீடியோஸை பாருங்கள் சரியா? பார்ப்போம். நான் காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்காரு. என்னோடய தலையில் ஹெட் லைட் இருக்கு மக்கா. திரும்பி போகிறாரு. இங்கே பண்ணி ஏதாவது வந்துருந்துன்னா தோல் தீர்த்து போடும். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணி கிளச்சிருக்கு. ஆமாம், பண்ணி கிளச்சிருக்கு. கிட்டா இப்போ கொஞ்சம் நேரத்துக்குள்ள பண்ணி வந்துருக்கு. கால் தடம் தெரியுது. இங்கே பாருங்க. ஓ மை காட், பார்த்து பங்க போய் கையில் ஒரு ஆயுதம். இந்த பாலைகள் எல்லாம் தகர்த்து தள்ளி இருக்கு. பார்த்து போ. இங்கே வாழையை பொதிஞ்சு விட்டுருக்காங்க. அப்போ இந்த வாழையை கீழே எல்லாம் கிளச்சி தள்ளி இருக்கு. பார்த்தீங்களா? எல்லாம் கிளச்சி தள்ளி இருக்கு. ஓ மை காட், நாங்கள் 2 நாளாக வீட்டில் இல்லை. மலைக்கு வீட்டு சாவிலாம் எடுத்தீங்களா? பார்த்து போங்க. நம்ம முன்ன போகிறாரு. நான் பேக்கிலே போயிட்டுருக்கேன். நைட் டைமு அது வேறு லெவலு. என்ன சவுண்டு? வவ்வால் என்ன போகுதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு போடுது. ஆனால் பார்த்து இல்லை, ஒரு லைட்டு கிடையாது மக்கா. நம்ம ஹெட்லைட் மட்டும் தான் உண்டு. பார்த்துப்போங்க. வவ்வால் ஏதோ சவுண்டு போட்டு உங்களுக்கு கேட்டுதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன முரட்டுத்தனமான பிளேஸு. இப்போ இங்கே எல்லாம் வெள்ளக்காரங்க எனக்கு அப்படி தின்னது ஆடுது பாருங்க. வெள்ளக்காரங்க எல்லாம் இங்கே வேலை செஞ்சுருக்காங்க மக்கா. அதாவது இந்த போய் ஏதோ சவுண்டு கேட்டலாம். மக்கா என்ன இங்கெல்லாம் வளர்க்காரங்க. இது பக்கெட் அவருக்கு யூஸ் பண்றதுக்கு. பார்த்து போங்க வை. சவுண்டு பார்த்தீங்களா? அமேசிங்கா இருக்கு. என்னாச்சு? காட்டுக்குள்ள நிக்காரு. போட்டு வை. என்ன மக்கா ரொம்ப தூரம் போனோம். அப்போ இங்கே ஜாதிக்காய் தோட்டம் இதில் இப்போ நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுல எல்லாம் ஜாதிக்காய் கிடக்கு. அதனால இந்த இடத்த அண்ணன் பார்த்து நில்லுங்க ஒரு நிமிஷம். அப்போது ஜாதிக்காய் காட்டி தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் தோட்டமாகும். இங்கெல்லாம் ஜாதிக்காய் கிடக்கு மக்கா. அதனால என்னன்னா இந்த இடத்த கிளியராக பராமரித்து வச்சுருந்தாங்க. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம ஒரு 2 ஏக்கர் கடந்து வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கொலைகள்லாம் வெட்டி ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது நம்ம போகக்கூடிய த்ரில்லிங்கான இடம். ஏன்னா அவங்களோட இடம் இங்கே கிடையாது. கோயம்புத்தூர்காரங்க இங்கே இடம் வாங்கி போட்டிருக்காங்க. இந்த பார்டர் நம்ம கடந்துட்டோன்னா கோயம்புத்தூர்காரங்களோட இடம் புல் பிடிச்சி அடர்ந்த காடாக தான் இருக்கும். பார்த்தா அவங்களுக்கு தெரியுதா? ஓ மை காட், இது கிராம்பு தோட்டம். டிசம்பர் மாதம் மட்டும்தான் இந்த பூக்களை பார்த்துப்பாங்க. பூக்கள் எல்லாம் எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் கிராம்பு மரம்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதா? இதெல்லாம் பாம்பெல்லாம் இருக்கும். மரையாரி பாம்பு, மலை பாம்பெல்லாம் இருக்கும். காட்டலை உங்களுக்கு, ஏன்னா நான் பார்க்கல. பார்த்தீங்கன்னா காடு தான் மக்கா. இது கடல்லாம் பாம்பெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. பார்த்து போய். வழி தெரியுமா வை? இன்னும் வழி தெரியும், பழகிட்டாரு. இவர் கொத்தடிமையாக கொண்டு போட்டிருக்கு பாவத்தை. பார்த்துப்பாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா இடம் பாம்பு மாதிரி. இப்படில பாம்பு இருந்தாலும் ஒன்றும் தெரியாது மக்கா. ஏன்னா இது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து இதோட அனுபவத்தை எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே பாருங்கள் என்ன பெருசாக இருக்குது. அவர் கிராஸ் பண்ணி போகிறாரு. கிராம்பு மரம் ஆகும். அது செடி கிடையாது, மரம். என்ன பாருங்க, கிராஸ் பண்ணி போகிறாரு. எல்லாம் கிராம்பு மரம் நனைஞ்சு கவுந்துருக்கு. ரொம்ப சரியான மழை இங்கே. பார்த்து போய் எங்கேயும் விழுந்துறாங்க. எட்டுக்குள்ள கிராஸ் ஆகி போறாரு மக்கா. சவுண்டா பார்த்தீங்களா? பார்த்துப்போம். நம்ம வீடு எதிர்சம் கிட்ட வந்துட்டு வீட்டில் லைட்டு போடாமல் தான் போனோம். ஏன்னா 2 நாள் வீட்டில் ஆள் இல்லை. நம்ம இங்கே வந்து
சோலார் பேனல் வச்சு தான் கரண்ட் லைட்டே தயாரிச்சிருக்கோம். மெயின் சாதனம் என்னென்னா, நம்ம ஆள் இல்லைன்னா இங்கே உடும்பு அந்த மாதிரி சாதனங்கள்லாம் வீட்டை சுற்றி இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக ஒன்று நம்மளை கடிச்சிட்டுன்னு வச்சுடுங்க, சோலி முடிஞ்சது. சவுண்டை பற்றிலாம் பார்த்துப்பாங்க. ஏதாச்சும் வீடு ரீச் பண்ணிட்டோமாக்கா. என்னாச்சு? கட்டியிருக்கேன். காற்று அடிச்சிருக்கோம், நல்ல காற்றாக இருந்துல. நம்ம பார்டரில் மட்டும் சுற்றி இது கரண்ட் எர்த்து கொடுத்துருக்கோம். இங்கேருந்து நம்ம இடத்த அப்படியே சுற்றி எர்த்து போட்டிருக்கோமாக்கா. இதுதான் பார்டரு. இந்த பிளாஸ்டிக் டோர் வச்சு அடைச்சி வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம 6 மணிக்கு மேலே இதில் கரண்ட் அடிக்கும். அப்போ இதுதான் கீழே இருக்கக்கூடிய லொக்கேஷன். அப்போது நம்ம வாழை மரம் கீழெல்லாம் சின்ன சின்ன லைட்டாக மின்றது எல்லாமே என்ன விஷயம்னா வீடுகள். நம்ம இங்கே இது பக்கத்தில் ஒரு வீடுமே இல்லை, நம்மளோட வீடை தவிர. இது கமுகு வச்சு விட்ருக்கேன், வெயில் காலத்தில் நிழல் தரோம் அப்படின்னு. ஒரு சின்ன ஒரு பேரல் இல்லை ஆக்கர் கடையிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ணன் டோர் திறக்காரு, திறந்துட்டாரு அண்ணன். எப்படியா வந்து சேர்ந்துட்டோம். ஓ மை காட், இனிதான் மக்கா வளைய சுற்றி பார்க்கணும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மழை பெஞ்சு நல்லா காற்று. அப்போது அண்ணன் லைட்டை போட்டு விடுங்க. இதான் இன்வெர்டர் சுவிட்சு, போட்டா கரண்ட் வந்துடும். ஓகே, லைட்டை போட்டுட்டாரு அண்ணன். இதான் வீடு மக்கா, எங்களோட அமேசிங் வீடு. அப்போ எங்களால முடிஞ்ச அளவு பண்ணி வச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது டிசி ஃபேனு, அப்புறம் அண்ணனோட ட்ரெஸ் எல்லாம் இங்கே தான் கலத்தி பாருங்க. லைட்டு கிட்டெல்லாம் வெளியே பார்த்தோம். இப்போ வெளியே லைட் வச்சிருக்கோம், இன்வெர்ட்ரு, அப்புறம் கரண்ட் சிஸ்டம் எல்லாம் மேலே வச்சிருக்கோம், பேட்டரிஸ். அப்புறம் இது வந்து சோலார் பேனல், சோலார் ஃபென்சிங். இப்போ இங்கே அடுப்பெல்லாம் இருக்கு, பெருநாள இல்லை. இங்கே டிவி. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஐட்டம் என்ன விஷயம்னா, எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கக்கூடியது பாத்ரூம். என்ன பார்த்தீங்கன்னா பாத்ரூம்னா இருக்கு, நாங்கள் யூஸ் பண்ணல இருக்கோம். ஏன்னா இயற்கையாக தான் போவோம். அப்போ அண்ணன் அங்கே தான் போயிட்டு இருக்காரு, இயற்கையாவோ எங்கே போய் போடுறது சொல்லிட்டு போய் செல்ல போய் பாத்ரூமா. சரி, அவர் பாத்ரூம் போறாரு. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு, வாழை கொலைகள் ஏதாவது சாஞ்சிருக்கா என்ன சொல்லிட்டு பார்க்கணும். தெரிஞ்சுட்டா எங்க 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 ஓ மை காட், இது ஒரு வாழை சரிஞ்சு நிக்குதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும் அண்ணா, ரொம்ப இன்னும் ஒரு வாழை ஓ மை காட் சாஞ்சு கிடக்கு. இது குழப்பம். எப்படி போயுது? ஓ மை காட், காத்துல இந்த வாழை சரிஞ்சிட்டு நினைக்கிறேன். இதை கட்டி விடணும். இந்த வாழை கொலைச்சு நிற்குது, இதை நான் கட்டி தான் விட்டுருந்தேன், தப்பிச்சிட்டாரு. அப்போ இவரை பிடிச்சி இழுத்து இதில் கட்டணும் நமக்கா. இந்த மரத்தில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஈட்டி மரம், பார்த்துக்கிடுங்க. அப்போது அண்ணா அங்கே போயிட்டாரு. அண்ணா லைட் வெளிச்சம் தெரியுதா? அண்ணா ஏன் போகிறாரு அதை பார்க்கக்கூடாது. சரியான காற்றடிச்சிருக்கு மக்கா. அப்போ வாழைகள், இந்த வாழை தான் மெயின். நமக்கு இப்போ தான் கொலைச்சது. அப்போது அந்த இன்னமே அது பருவத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கொயராக இருக்கக்கூடிய இதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறேன். அப்போ மக்கா கண்டினியூவாக நம்மளோட விவசாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு இருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே யாருமே கிடையாது. ஓ மை காட், இவரோட தொப்பி களைஞ்சிட்டு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆக்கர் கடை வச்சுருக்காரு. அவர் தந்த பொம்மை, அதுக்கு ஃபேண்ட்டு சட்டெல்லாம் போட்டு அங்கே நிறுத்தியிருக்கோம். காற்றடிச்சுன்னா இது ஓடும். அப்படி கொஞ்சம் செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்கேன் மக்கா. அதனால வீடியோஸை கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கலாம், கண்டினியூஸாக பாருங்கள். இது கீரை தோட்டம், நம்மளோட ஹைட்டுக்கு வளர்ந்தாச்சு. அதில் 2 பேர் இருந்து என்னதான் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, கடவுள் கொடுத்த இதுதான், இனப்பெருக்கம் செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் தீக்கிறதுக்கு நம்ம கோழி கூடு கட்ட போகிறோம் கொஞ்ச நாளில். நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இங்கெல்லாம் கீரை தோட்டம் இருக்குது, வெண்டைக்காய் காய்ச்சி கிடக்கு. பார்த்தீங்கன்னா கீரை பார்த்தீங்களா, கீரை. அப்போ இடையில முருங்கைக்கீரை நம்மளுக்கு அவசியமானது, முருங்கைக்கீரை வச்சு விட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? அப்போ அதில் சின்ன ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை இருக்குது. இதான் மக்கா எங்களோட நைட்டு வியூ. அப்போ நாங்கள் எப்போயுமே நான் ஒத்தைக்கு தான் இருப்பேன், கான்ஃபிடென்ட் அங்கேருந்து சவுண்டு போட்டு பேச மாட்டேன். ஏன்னா சின்னதாக பயமாக இருக்கும், இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு. தலைவரே சோந்தானா வாழை தெரிஞ்சிட்டு இதை எப்படியா இழுத்து கட்டணும், காலையில் கட்டலாம். ஓகே, கொலைச்சாச்சு இந்த சரி அண்ணா, நான் என்ன வரேன். இப்போ என்ன கோழி கூடு கட்டுறதுக்கு கல்லெல்லாம் பறக்கி போட்டிருக்கோம். கோழி கூடு கட்டுறோம், கோழியை வளர்க்குறோம், முட்டை எடுத்து சாப்பிட்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கை கம்பு நான் நட்டு விட்டது. சரி மக்கா, கூடுதல் பேசலை. அப்போ அப்படி நம்மளோட வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை பார்க்கணுன்னா இங்கே கூவக்கிழங்கு நிறைய வச்சுருந்தோம், கூவக்கிழங்கெல்லாம் முளைச்சிருக்கு.
இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இதுதான் கீரை வகையை சேர்ந்தது, முருங்கைக்கீரை. சரி மக்கா, அப்போ பார்ப்போம். டாட்டா, பாய் பாய், see you. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வலதுனங்கா கிடக்கு பாருங்க, நம்ம வளையல் இங்கே பாருங்க தொலைஞ்சு கிடக்கு. இங்கே பாருங்க தொலைஞ்சு கிடக்கு, எடுக்க ஆள் இல்லை. இங்கே பார்த்தீங்களா அந்த சைடு கிடக்கு, எல்லா இடத்துலையும் கிடக்கு. கத்திரிக்காய் பாருங்க ரோட்டில் கிடக்கு, ரோட்டில் இல்லை காட்டில் தான். இதுதான் மக்கா. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன கிழங்கு வச்சுருக்கேன் தெரியுமா? இது உலகத்திலேயே ரொம்ப சத்து கூடின கிழங்கு, காய்ச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு தான் இதுக்குள்ள அடியிலேருந்து எடுக்கணும். 10 எண்ணெய் வச்சு விட்ருக்கோம் ஒரு கூட்டத்தில். சரியா? இந்த வாழை மரம் கூம்பு வருது மக்கா. இப்போ இதில் ஒரு மேங்கோ கிடக்கு பாருங்க, பார்த்தீங்களா? தெரியுதா மக்கா? இதுதான் மேங்கோ. சின்னதாக வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கோம் மேங்கோ. வீடு என்ன இருக்குது, அடுக்கில் உடஞ்சி விழுந்துட்டு இங்கே கரண்ட் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ அண்ணா இங்கெல்லாம் வாழைகள் நல்லா தான் நிற்குது. வாழைகள்லாம் எப்படி நிற்குதுன்னு சொல்லிட்டு மிளகாயெல்லாம் காய்ச்சி தொங்குது மக்கா, கொலை கொலையா. பறிக்க ஆள் இல்லை. சரி, நம்ம ஏதோ சவுண்டு இருக்குதா, டக்கு டக்கு டக்குன்னு, அது வந்து எர்த்து லீக் ஆகுது எங்கேயோ. கரண்ட்டு ஃபென்சிங் வந்து உங்களுக்கு காட்டி தரேன். நைட்டு மட்டும்தான் இது பார்க்க முடியும். நம்ம தொட்டால் நமக்கும் கரண்ட் அடிக்கும். இங்கே இந்த இடத்துல அடிக்கணும் அன்னைக்கு. இப்போ மழை நேரத்தில் இது கிட்ட போன ஆபத்து மக்கா, தொடக்கூடாது. இங்கேயும் ஒரு முருங்கைக்கீரை வச்சு விட்ருக்கேன். கிளம்பிடும், உஜாலா கிளம்பிடும், வாலிதி முடிஞ்சுப்போம். அப்போ அண்ணா இங்கே வாழைகள் ஒன்றும் கமரம் இல்லை, அடை கொடுத்து விட்டுருக்கனால கொலைகள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கு மக்கா. அண்ணா ஆமாம், இங்கெல்லாம் அடை கொடுத்துட்ருக்கனால தைரியமாக நிற்குது. அப்போ ஒரே ஒரு மரம் தான் சாஞ்சு விழுந்துருக்கு பார்த்துருங்க. அப்போ பார்த்து வாங்க, கேர்ஃபுல்லாக வாங்க. இதான் மக்கா ரம்புட்டான் செடி. சரி மக்கா, நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வச்சு விட்ருக்கேன், கிராம்பு மரம் அந்த மாதிரி. இந்த பையனை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, இங்கே நின்று நமக்கு பாதுகாத்து தருவார் இந்த இடத்தெல்லாம். சரி, டாட்டா, பாய் பாய், see you. சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க.